சிக்கன் வாங்கினா ஒரு டைம் இது போல செஞ்சு பாருங்க. ரொம்ப சீஸியா ஜூஸியா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். இது சிக்கன் லோடட் ஃப்ரைஸ். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம முன்னாடியே ஒன்றா ரெடி பண்ணி வச்சுட்டா செய்யறது ரொம்பவே ஈஸி. இப்போ நான் இது செய்யறதுக்கு ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் சிக்கன் மசாலா அது 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 முட்டை உடைச்சு சேர்த்துக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர், அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய நான் 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கொஞ்சம் நீல வாக்கில் கட்டமாக கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு 1/4 லெமன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரவும் இதை ஒரு வெள்ளை துணியில் சேர்த்துட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு டைம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்பதான் நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ள சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் இதே மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். டபுள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ நம்ம ஊறி வச்சுருக்க இந்த சிக்கனையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து ஃப்ரை ஆகணும். இப்போ நல்லா வெந்து ஃப்ரை ஆகிட்டு நல்லா கலர் சூப்பராக வந்திருக்கு. இதையும் எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒயிட் சாஸ் செய்ய ஒரு 25 கிராம் பட்டரு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மைதா வந்து நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. பட்டரும் மைதாவும் நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் ஒரு 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியான பால், காய்ச்சி ஆற வச்ச பால் தான். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிச்சு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நான் வந்து சீஸ் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 4 ஸ்லைஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. சீஸ்லாம் உப்பு இருக்கும், பட்டர்லேயும் உப்பு இருக்கும், அதனால நம்ம உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. இப்போ இந்த அளவுக்கு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இது 2 பாதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு ஒரு பாதியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாதியில் நான் வந்து நாரோட செஸ்வான் கெச்சப் தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் நார்மலாக டொமேட்டோ கெச்சப் அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து நான் ஒரு பவுலில் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை இந்த மாதிரி பரவலாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு மொசரல்லா சீஸ் அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி திருவி சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ண இதை வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். உங்ககிட்ட அவன் இருந்தால் நீங்கள் அதில் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த செஸ்வான் சாஸும் இந்த ஸ்வீட் சாஸையும் அப்படியே மேலே பரவலாக அந்த மாதிரி சேர்த்துட்டு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும்.